நிறைய விஷயங்கள்ல லைஃப்ல மாற்றம் செய்ய போறீங்க. எல்லாத்துலயுமே 2 பிளான் உங்களை வச்சுக்கிட போறீங்க. அதனால ஜெயிக்க போறீங்க. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் இந்த ஆடி மாசம். நிறைய பேருக்கு இந்த மாதம் வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த மாசம். ஒரு பூர்வீக சொத்து ரொம்ப நாளா வராம இழுத்துக்கிட்டே இருக்குன்னா இந்த ஆடி மாதத்தில் இந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, ஆடி மாசம் பிறக்குது. ஆடி மாதம் மிக அற்புதமான மாதம். கடக வீட்டில் சூரியனும் குருவும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த ஆடி மாதத்தில் நடக்குது. இது பெரிய பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் ஆடி மாசத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. பெண் தெய்வங்களை வழிபடுவதற்குரிய ஒரு நல்ல மாதம். நம்ம மனசுல ரொம்ப நாளா ஒரு கவலை இருக்கு, ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் போய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் பங்கெடுக்கணும். அப்படி பங்கெடுக்கிற போதும் அதே மாதிரி பெண்களுக்கு வளையல், வெற்றலை பாக்கு பழம், ரவிகை துணி வைத்து கொடுக்கிற போதும் உன்னுடைய நோக்கங்கள் எல்லாம் நன்றாக நிறைவேறும். ஆடி மாதம் பெண் தெய்வங்களுக்குரிய மாதங்களால் கோயிலுக்கு ரெகுலரா போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்துடைய அமைப்பு நம்ம ராசிக்கு என்ன நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படின்னு இந்த பதிவில் உங்களுக்கு நான் முழுமையாக விரிவாக சொல்ல போகிறேன். என் அன்பான கன்னி ராசி நேயர்களே, ஆடி மாத பலன்களை நம்ம பார்க்கிறோம். அற்புதமான மாசம் உங்களுக்கு ஆடி மாசம். நிறைய விஷயங்கள்ல லைஃப்ல மாற்றம் செய்ய போறீங்க. நிறைய நடந்த விஷயங்களை யோசிக்க போறீங்க. என்ன தவறுகள் இருக்கோ அதை திருத்திக்கிட போறீங்க. என்ன பாசிட்டிவ் விஷயங்கள் உங்க பக்கத்துல இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட போறீங்க. என்ன காரணம்னா, கன்னிராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். இந்த புதன் 10th பிளேஸ்ல இருக்கார். அவருடைய அஸ்பெக்ட் 7th அஸ்பெக்ட் அவருக்கு உண்டு. அது 4th பிளேஸ் மேல விழுது. உங்க ராசிநாதன் ஆட்சியாக இருப்பதே உங்களை சகல காரியங்களிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வைக்கும். உறுதியான முடிவுகள் எடுப்பீர்கள். சில விஷயங்கள்ல இரட்டை மனநிலையின் தவறுதலா நம்ம புரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா புதன் மிதுன மனையில உட்கார்ந்துருக்காரு. இப்போ உங்க ராசிநாதன் இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு இருக்கு. ஆனால் அது நம்ம தவறான மீனிங் எடுத்துடக்கூடாது. அது இரட்டை நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, அதை இன்னும் அதர் வேர்ட்ஸ் நம்ம சொல்லணும்னா, உங்களுடைய முடிவுகளில் அடுத்தடுத்து சாதிக்க வேண்டிய 2 விஷயங்கள் வச்சுக்கிடுவீங்க. ஒரு பிளான் பண்றீங்க, இந்த காரியம் செய்யணும்னு. பிளான் ஏ, பிளான் பின்னு வச்சுக்கிடுவீங்க. பிளான் ஏ தோத்து போக போகுது அப்படின்னு சூழ்நிலை வந்தால் பிளான் பியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்க. ஒரு டீச்சரா நீங்க இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், 2 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடுவீங்க. இப்போ ஏங்கிற கொஸ்டின் வேண்டாம் நினைக்குதா, பிங்கிற கொஸ்டினை கொண்டு போய் வச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் விஷயமே இருக்கட்டுமே, அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட கான்டாக்ட்ஸ், அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட டிசிஷன், அது சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே 2 பிளான் உங்களை வச்சுக்கிட போறீங்க. அதனால ஜெயிக்க போறீங்க. இந்த 2 பிளான் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாசம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும், ஒரு ஊருக்கு பயணம் போறோம், இந்த கோயிலுக்கு போகணும், இந்த டேட்டுக்கு போகணும், இல்லையா இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பி ஒரு ஆக்ஷன் பிளான் பி வச்சுக்கோங்க. ஏ பி 2 இருக்கணும். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் இந்த ஆடி மாசம். ஏன்னா ஆடி மாசம்ங்கிறத குறிக்கக்கூடிய மனை கடக மனை, கடக ராசி. அது உங்க ராசிக்கு லாப ராசி கடக ராசி. அப்போ நிறைய லாபம் தரப்போகிற மாதம். என்ன வகையில லாபம் தரும்? குரு பகவான் மங்களத்தை, நல்ல விஷயங்களை, பொன் பொருள் திருமணம் அப்படின்னு வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. இப்ப குருபலன் நடக்கக்கூடிய நேரம். இந்த குரு இப்ப 11ஆம் இடத்துல உச்சமா இருக்காரு. அவரோட மாத கிரகமாகிய சூரிய பகவான், ஆடி மாதத்திற்குரிய சூரிய பகவான் கடகத்தெல்லாம் உட்காருவார். இந்த 2உடைய சேர்க்கை அற்புதமான சேர்க்கை. நிறைய பேருக்கு இந்த மாதம் வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நல்ல சுப விஷயங்கள் கூடி வரும். இன்னொரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த மாசம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, சூரியனும் பார்க்கிறாரு. சூரியன் என்பது ஒரு ஒளி கிரகம். குரு ஜீவன். 2 சங்கமிச்சுங்க பார்க்க. ஆத்மகாரகனும் ஜீவனும் சேர்ந்து 5ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு நல்ல ஜீவனை, நல்ல ஆத்மாவை உங்களை நோக்கி கொண்டு வருகிறது. நல்ல குழந்தை பேரை கொண்டு வந்து கொடுக்கிறது.
இதுல என்ன ஒரு விஷயம், பலருக்கு வந்து 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு பயம் இருக்கு. நீங்க பயப்படுறதுல நியாயமும் இருக்கு. குடும்ப வாழ்க்கையில அமைதியா போகணும். 2 கூடிய சுக்கிரன் 12ல இருக்குன்னா நீங்க ஒன்று நினைப்பீங்க, லைஃப் பார்ட்னர் நினைப்பாங்க, ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். இல்ல லைஃப் பார்ட்னருக்கு வந்து வேற ஊர்ல வேலை பார்ப்பாங்க, இல்ல அவங்களுக்கு ஹெல்த் ரீதியா சில ப்ராப்ளங்கள் இருக்கும். அதெல்லாம் இந்த மாசம் இருக்கும். 7ல சனி வேற வக்கரம். அப்போ லைஃப் பார்ட்னர் ஏதாவது பிரச்சனை பண்ணணுங்கிற ஒரு பிரச்சனைக்கு உங்கள் லைஃப்ல உங்களுக்கு லைஃப் பார்ட்னர்கள் பிரச்சனை வரணும் நேரம், உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ. இதில் நல்ல விஷயம் என்ன, செவ்வாய் பாக்கியத்தில் இருக்கு. ஒரு பூர்வீக சொத்து ரொம்ப நாளா வராம இழுத்துக்கிட்டே இருக்குன்னா இந்த ஆடி மாதத்தில் இந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேருக்கு இந்த மாதம் வந்து நல்ல நல்ல வேலைகள் கிடைக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்காரப்படுறார். சூரியன் லாபத்தில் இருக்கிறார். அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான மாதம், நல்ல செய்திகள் வரப்போகிற மாதம். அதே மாதிரி அதிகார பதவிகள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. பிசினஸ் பண்றோம், அது எப்படி சார் இருக்கும்? புதன் பகவான் என்னைக்கு ஆட்சியா இருக்காரோ உங்க பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்க போது. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் ஒரு யோகம், 10ல புதன் அமர்ந்திருப்பது ஒரு யோகம், லாபத்தில் குரு இருப்பது ஒரு யோகம். இது எல்லாமே உங்களை பெரிய அளவிற்கு தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்களே படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டட் எஜுகேஷன்ல இப்போ இன்ட்ரெஸ்ட் கூடும். காமர்ஸ் ஓரியன்டட் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான தகவல்கள் உண்டு, படிப்பில் முன்னேற்றம் உண்டு. கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்நிய நாடு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு இப்போ வரும். பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் சிலர் பேர் பிரிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நன்மைகள் அதிக அளவில் நடைபெற போகிற மாதம் தான். இந்த மாதத்தில் ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப நல்லா இருக்க போறீங்கிறது ரொம்ப பெரிய யோகம். யாரை வழிபடலாம், என்ன மந்திரம் சொல்லலாம் நமக்கு நன்மைகள் நடக்கும்னா, கன்னிராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல மிக குறிப்பாக முருகனுடைய மந்திரங்களை சொல்லலாம். ஓம் சரவணபவ இந்த மந்திரம், இந்த ஓம் சரவணபவங்கிற மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம். அது அந்த மந்திரத்தை நெத்தியில திருநீர் பூசி குங்குமம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து கிழக்கு திசை பார்த்து சொல்லுங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி வச்சுக்கிடுங்க, பஞ்சு திரி போட்டு. அதுக்கு முன்னால அமர்ந்து கூட சொல்லுங்க, ஓம் சரவண பவ அப்படின்னு மந்திரத்தை டெய்லி 108 முறை சொல்லுங்க. இந்த ஆடி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தரும் மாசமா இருக்கும். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை, ஆடி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார பலன்களை நான் சொல்லியிருக்கேன். இதை பார்க்கக்கூடிய பலர் பொதுவாக ஒரு கேள்வி வைக்கிறீங்க, சார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்றீங்க, சிலர் என்னுடைய வாழ்க்கையில் சில இந்த விஷயங்களை விட பிரச்சனைகள் நிறைய வந்துச்சுங்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க சுயஜாதகத்தை பார்க்கணும்னு அர்த்தம். இங்கே நம்ம கொடுக்கறது எல்லாமே பொதுவான கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலான பலன்கள் மட்டும்தான். இதோடு நம்ம பிறந்திருக்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள், நம்ம சுயஜாதக கிரகநிலைகளை இணைத்து பார்க்கிற போதுதான் முழுமையான பலன்கள் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு முழுமையான பலன்கள் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கேன். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.